முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவிற்கு கவிஞர் வைரமுத்து கவிதையின் மூலம் இரங்கலை தெரிவித்துள்ளார். மரங்களாய், நதிகளாய், குழந்தைகளின் புன்சிரிப்பாய் அப்துல் கலாம் எப்போதும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பார் என கவிஞர் வைரமுத்து தனது கவிதாஞ்சலியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தனி மனிதனின் மரணத்திற்காக ஒரு தேசம் அழுகிறது. காரணம், அவர் தனி மனிதர் இல்லை, அவரே தேசமாக இருந்தார் என்ற கருத்து இந்த மண்ணில் நிலை கொண்டிருக்கிறது. அவருக்காக அறிமுகமில்லாத ஆண்கள் அழுகிறார்கள், அறிமுகமில்லாத பெண்கள் அழுகிறார்கள், சில குழந்தைகளும் அழுகின்றன. இந்த ரசவாதம் எப்படி நேர்ந்தது? இந்த கருணை எப்படி கசிந்தது? இந்த இரக்கம் ஏன் பிறந்தது? இந்த மக்கள் கூட்டம் அப்துல் கலாம் என்ற மாமனிதர் தங்களுக்காக வாழ்ந்தவர், தங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக வாழ்ந்தவர், தங்களுடைய கனவுகளை நனவாக்க பிறந்த ஒரு பெருமகன் என்று இந்த தேசமே அவரை நம்புவதால் தான் இந்த கண்ணீர் பெருகுகிறது. தன்னலமற்ற ஒரு தலைவன், சாதிக்க பிறந்த ஒரு தலைவன், எளிய குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கோலோச்சிய ஒரு மனிதன் இந்த நூற்றாண்டில் இன்னொரு முறை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று இந்த சமூகம் கருதி பார்க்கிறது. ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்தார். படகோட்டியின் மகனாக பிறந்த அப்துல் கலாம் தான் வானத்தில் ஏவுகணை என்ற தேர் ஓட்டினார். அவர் பிறந்த இடம் மிக குறுகிய இடம். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் செய்த சாதனைகள் உலகளாவியவை. இன்று அப்துல் கலாம் மரணத்திற்கு ஐநா சபை இரங்கல் தெரிவிக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் அனுதாபத்தை அறிவிக்கிறது. உலக நாடுகளெல்லாம் அவருக்காக நின்று வருந்துகின்றன. இந்தியா மத வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, பால் பேதமின்றி ஒட்டுமொத்தமாக அவருக்காக அனுதாபப்படுகிறது. காரணம், எந்த ஒரு மனிதன் தன்னை நேசிப்பதை விட மண்ணை நேசித்தானோ, தன்னை நேசித்ததை விட மக்களை நேசித்தானோ, தன் உடலை நேசித்ததை விட இந்த தேசத்தை நேசித்தாரோ, அவனை இந்த மண்ணும் மக்களும் தேசமும் மறப்பதில்லை என்பதற்கு அப்துல் கலாம் ஓர் எடுத்துக்காட்டு. தாய்மொழி வழி கல்வியில் கற்றால் ஒருவன் பின்தங்கி விடுவான், ஆங்கில வழி கல்வி கற்றால்தான் அவன் அகிலத்தின் அரசனாக முடியும் என்ற ஒரு மூட நம்பிக்கை இந்த சமூகத்தில் இருக்கிறது. அந்த மூட நம்பிக்கையை முறியடித்த பெருமை அப்துல் கலாம் அவர்களையே சாரும். ராமேஸ்வரத்தில் தன் தாய்மொழியான தமிழ்மொழி வழியில் கல்வி கற்று இன்றைக்கு இந்தியாவின் அறிவு அடையாளமாக அகிலமெல்லாம் போற்றப்படுகிற பெருமைக்குரியவர் அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு குடும்பம் இல்லை, இந்தியாவே அவரது குடும்பம். அவருக்கு சொத்துக்கள் இல்லை, இந்தியாவின் ஞான செல்வங்களே அவர் விட்டு சென்ற சொத்துக்கள். இளைஞர்களே, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு நாயகர் இன்று மறைந்து விட்டார். அந்த நாயகன் மறைந்து விட்டார் என்று சொல்ல முடியுமே தவிர அவர் கொடுத்த நம்பிக்கை மறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. இளைய சமுதாயத்தின் தோள்களை அவர் நம்பினார். எதிர்காலத்தை நோக்கி ஒரு ராஜபாட்டையில் எட்டு வைக்கும் என்று உங்கள் கால்களை நம்பினார். இந்தியாவுக்காக கனவு காணும், லட்சியத்திற்கான கனவு காணும் என்று உங்கள் கண்களை நம்பினார். அவர் நம்பிய தோள்களே நிமிர்ந்து நில்லுங்கள், அவர் நம்பிய கால்களே எதிர்காலத்தை நோக்கி எட்டு வையுங்கள். அவர் கனவு காணச் சொன்ன கண்களே அவரை கனவுகளை நனவாக்கி அந்த மாமனிதனுக்கு அஞ்சலி செலுத்துங்கள்.